கடலூர் கேஎன்பேட்டை ஸ்ரீ சிவசக்தி சிறப்பு பள்ளியின் ஆண்டு விழா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஐபிஎஸ் பங்கேற்பு. கடலூர் மாவட்டம் ஆண்டு விழா கேஎன்பேட்டை சிறப்பு விருந்தினராக சிவசக்தி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ். ஜெயக்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு காவல்துறை சார்பில் தேவையான உதவிகளை செய்ய காத்திருப்பதாகவும், விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளித்தும், குழந்தைகள் கலை நிகழ்ச்சி நடனத்தை கண்டு ரசித்தும் சிறப்பித்தார். சிறப்பு குழந்தைகள் என்பது நம்ம என்ன சொல்லணும், இந்த கடவுளின் குழந்தைகள் நாம் சொல்லணும். இவர்களை நாம் தனி கவனம் செலுத்தி அவர்களுடைய வளர்ச்சிக்கு நாம் உறுதுணையாக இருப்பது என்பது மிக கடினமான வேலையாகத்தான் இருக்கும். சாதாரண குழந்தையை வளர்ப்பது கடினமான இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகளை தனி கவனம் செலுத்தி இவ்வளவு அக்கறையோடு நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள் என்றால் உண்மையிலே நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். அதே போல இங்கே நன்கொடையாளர்கள் எல்லாருமே அவர்களால் இயன்ற உண்மையிலே பேர்களை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. எவ்வளோ பெரிய கம்பெனி, எவ்வளோ பெரிய தொழிலதிபர்கள் ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து அவர்களுக்கு வருடம் உதவி செய்து வருகிறார்கள். உண்மையிலே இந்த நேரத்தில் அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் பங்களிப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது நான் கூறியது போல இந்த குழந்தைகள் கடவுளின் குழந்தைகள். இவர்களை நாம் வளர்க்க வேண்டிய, அதாவது அவர்களுக்கு நாம் உதவி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக மாவட்ட காவல்துறை சார்பாக ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அந்த பள்ளிக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். பொதுவாக நான் மற்ற மாவட்டங்களில் வேலை பார்க்கும் பொழுது இது மாதிரி சிறப்பு பள்ளி அதன் மன வளர்ச்சிக்குரிய குழந்தைகள் காவல்துறையில் ஒரு வேண்டுகோள் வைப்பாங்க. எங்களுடைய குழந்தைகள் ஒரு நாள் போலீஸ் வாகனத்தில் ஏறி சுற்றுலா செய்ய வேண்டும், போலீஸ் வாகனத்தில் ஏறி சுற்றுலா செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைப்பாங்க. அதுபோல நீங்கள் போலீஸ் வாகனத்தில் ஏறி எங்கேயாவது சுற்றுலா செல்ல வேண்டும் என்றால் என்னை காண்டாக்ட் பண்ணினால் கண்டிப்பாக எங்கள் வாகனங்களுக்கு உதவி செய்வதற்கு. ஏன்னா இந்த பசங்க அந்த போலீஸ் வாகனத்தை பார்த்தாலே பெரிய விஷயம். ஸோ அவர்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் மாவட்டத்தை சார்பாக நாங்கள் செய்வதற்கு தயாராக. மேற்கொண்டு நான் இப்போதான் வந்திருக்கேன். உங்களோட பள்ளியினுடைய அதாவது எப்படி இருக்கு, வளர்ச்சி எப்படி இருக்கு நான் பார்த்து கண்டிப்பாக எல்லா உதவி செய்கிறேன். கூறி வாய்ப்புக்கு நன்றி.